ஓம் சாந்தி. 23/3/2024 சாக்கார முரளி. முரளியின் சாரம்: இனிமையான குழந்தைகளே, எப்படி தந்தை மற்றும் தாதா இருவருமே அகங்காரியாக இருக்கிறார்களோ, சுயநலமற்ற சேவை செய்கின்றார்களோ, அவர்களுக்காக எந்த ஒரு பேராசையும் இல்லையோ, அதுபோலவே குழந்தைகளாகிய நீங்களும் கூட தந்தைக்கு சமமாக ஆகுங்கள். கேள்வி: ஏழை பங்காளனாகிய பாபா ஏழை குழந்தைகளின் அதிர்ஷ்டத்தை எந்த ஆதாரத்தில் உயர்ந்ததாக ஆக்குகிறார்? பாபா ஏழை பங்காளன் ஏழை குழந்தைகளுடைய அதிர்ஷ்டத்தை எந்த ஆதாரத்தில் உயர்ந்ததாக ஆக்குகிறார்? பதில்: பாபா சொல்கிறார், குழந்தைகளே, வீட்டில் இருந்தபடியே அனைத்தையும் பராமரித்து கொண்டு சதா புத்தியின் மூலம் இதை புரிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் பாபாவினுடையவை. ட்ரஸ்டியாக இருந்தீர்கள் என்றால் அதிர்ஷ்டம் உயர்ந்ததாக ஆகிவிடும். இதில் மிகவும் உண்மையாக இருக்க வேண்டும். முழு நிச்சயம் இருந்தால் யஜ்யத்தின் மூலம் பாலனை நடைபெற்று கொண்டே இருக்கும். வீட்டில் ட்ரஸ்டியாக இருந்து கொண்டு நாம் சிவ பாபாவினுடைய பண்டாராவிலிருந்து சாப்பிடுகிறோம் என்ற உணர்வு இருக்கும். அவர்கள் பாபாவிற்கு அனைத்து விஷயங்களையும், அதாவது உண்மையை சொல்வார்கள். இப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அதிர்ஷ்டம் உயர்வாகும். பாபா இப்போது முழு உலகையும் நம்மையும் சரியானவர்களாக ஆக்குகிறார். இச்சமயம் தர்மாத்மாவாக யாரும் ஆவதில்லை. புண்ணிய ஆத்மாக்களின் உலகமே வேறு. எங்கே பாவாத்மாக்கள் இருக்கின்றனரோ அங்கே புண்ணிய ஆத்மாக்கள் இருப்பதில்லை. இங்கே பாவாத்மாக்களுக்குத்தான் தான புண்ணியத்தை செய்கின்றனர். புண்ணிய ஆத்மாக்களுடைய உலகில் தான புண்ணியம் முதலியன செய்வதற்கான அவசியம் அங்கு இருப்பதில்லை. நாம் சங்கம் யுகத்தில் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை பெற்றுள்ளோம் என்ற ஞானம் அங்கு இருப்பதில்லை. இந்த ஞானம் இங்கே எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களுக்குத்தான் கிடைக்கின்றது. இதன் மூலம் 21 பிறவிகளுக்கு சதா சுகம், ஆரோக்கியம், செல்வம் அனைத்தும் கிடைத்து விடுகின்றன. பாடல்: இறுதியில் அந்த நாளும் வந்துவிட்டது என்று. இறுதியில் அந்த நாளும் என்று வந்துவிட்டது. அரை கல்பமாக பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்தீர்கள். இப்போது கடைசியில் சந்தித்து விட்டீர்கள். இப்போது ஞானம்தான் வெல்லப் போகின்றது. சத்தியுகம் நிச்சயமாக வரப்போகின்றது. இடையில் உள்ளது சங்கம யுகமாகும். சத்தியுகம் கலியுகத்திற்கு இடையில் இருப்பது சங்கம யுகமாகும். இதில் உத்தமத்திலும் உத்தமமான ஆத்மாவாக நீங்கள் ஆகிறீர்கள். நீங்கள் தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக இருந்தீர்கள். பிறகு 84 பிறவிகளுக்கு பிறகு தூய்மையை இழந்து விடுகிறீர்கள். மீண்டும் தூய்மையாக வேண்டும். கல்பத்திற்கு முன்பும் நீங்கள் இது போலவே ஆகியிருந்தீர்கள். கல்பத்திற்கு முன்பாக யார் எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறார்களோ அவ்வளவே இப்போதும் செய்வார்கள். தங்களின் ஆஸ்தியை பெறுவார்கள். சாட்சியாக பார்க்கிறார் பாபா. பாபா சொல்கிறார், நீங்கள் தூதுவர். உங்களை தவிர தேவதூதர் யாருமே கிடையாது. செய்தியை கொடுக்கக்கூடியவர் தேவதூதர் யாருமே கிடையாது. சத்குரு, சத்கதி அளிப்பவர் அந்த ஒருவர்தான். மற்ற தர்ம தலைவர்கள் வருகின்றனர்.
தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக. ஆக குரு எப்படி ஆவார்கள்? நானோ அனைவருக்கும் சத்கதியை அளிக்கின்றேன். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, எப்போதும் சாந்தி, சுகம், செல்வத்தின் கடலாகிய பாபா நமக்கு கிடைத்துள்ளார் என்ற இந்த பெருமிதத்தில் இருக்க வேண்டும். நமக்கு அனைத்தும் ஒருவரிடமிருந்து கிடைக்கின்றன. அப்படிப்பட்ட தந்தை முன்னிலையில் நாம் அமர்ந்துள்ளோம். அவர் நமக்கு படிப்பை சொல்லித் தருகிறார். இரண்டாவது, தனது அகங்காரத்தை விட்டு பாபாவிற்கு சமமாக சுயநலமற்ற சேவை செய்ய வேண்டும். நிரகங்காரியாக இருக்க வேண்டும். மெசஞ்சர், பேகம்பர், தேவதூதராகி அனைவருக்கும் செய்தியை கொடுக்க வேண்டும். இன்றைய வரதானம். அனைத்து பொருட்களின் கவர்ச்சிகளில் இருந்து விடுபட்டு பற்றற்றவராக இயற்கையை வென்றவராக ஆகுங்கள். அனைத்து பொருட்களின் கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு பற்றற்றவராக இயற்கையை வென்றவராக ஆகுங்கள். விளக்கம். ஒருவேளை ஏதாவது ஒரு பொருள் கர்ம இந்திரியங்களை சலனப்படுத்துகிறது என்றால், அதாவது ஆசை உணர்வு வருகிறது என்றால் கூட பற்றற்றவராக முடியாது. விருப்பங்கள் கூட கவர்ச்சிகளின் ரூபமாகும். விருப்பம் இல்லை, ஆனால் நன்றாக உள்ளது என்று சிலர் கூறுகின்றனர். இது கூட சூக்ஷ்மமான கவர்ச்சியாகும். இந்த பொருள், அதாவது அற்பகால சுகத்திற்கான சாதனம், என்னை கவர்ச்சிக்கவில்லை தானே என்பதை சூக்ஷ்ம ரூபத்தில் சோதனை செய்யுங்கள். இந்த பொருட்கள் இயற்கையின் சாதனமாகும். எப்பொழுது இதிலிருந்து பற்றற்றவராக, அதாவது விடுபட்டவராக ஆவீர்களோ அப்பொழுது இயற்கையை வென்றவராக ஆவீர்கள். ஸ்லோகன். எனது எனது என்ற குழப்பங்களை விடுத்து எல்லையற்றதில் நிலைத்திருங்கள். அப்பொழுதே விஸ்வ கல்யாணக்காரி என்று கூற முடியும். எனது எனது என்ற குழப்பங்களை விடுத்து எல்லையற்றதில் நிலைத்திருங்கள். அப்பொழுதே உங்களை விஸ்வ கல்யாணக்காரி என்று கூற முடியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய், தந்தை, பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.